பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 14வது அத்தியாயம். கடந்த அத்தியாயங்களில் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் ஞானம் என்றால் என்ன என்பதை தெளிவாக விளக்கி அருளினார். 4வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்தில் அவர் முழுமையான அளவில் ஆரம்பிக்கப்படுகின்ற நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மமானது தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டு படிப்படியாக உயர்நிலைகளை அடைந்து எல்லா ஆசைகளும் சங்கல்பங்களும் அழிந்து போய்விடுகின்ற அளவுக்கு சூட்சுமமாகி விடுகிறதோ, அந்த சமயத்தில் அவர் எந்த இறைவனை அறிய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருந்தாரோ அவரை நேரடியாக தரிசனம் செய்து அனுபூதியில் அறிந்து விடுகிறார். இந்த அனுபூதிக்கு பெயர்தான் ஞானமாகும் என்கிறார். அவர் மேலும் 13ஆம் அத்தியாயத்தில் ஞானத்தை நன்கு வரையறுக்கும் விதமாக அத்யாத்ம ஞான நித்யத்வம் தத்துவ ஞானார்த்த தர்சனம், ஆத்ம ஞானத்தில் ஒன்றுபட்ட ஒரே மாதிரியான நிலைப்பாடு மற்றும் ஆன்ம தத்துவத்தின் பொருள் வடிவமாக விளங்கும் பரமாத்மாவை கண்கூடாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதே ஞானமாகும் என்கிறார். க்ஷேத்திரம், க்ஷேத்திரஞர் ஆகியவற்றிற்கு இடையில் உள்ள வேற்றுமையை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்டதுடன் சேர்த்துத்தான் இந்த ஞானம் வாய்க்கிறது. சாஸ்திரங்களை படித்துவிட்டு வாத விவாதங்கள் செய்வதற்கு பெயர் ஞானம் இல்லை. அந்த சாஸ்திரங்களை வெறுமனே படித்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மட்டுமே ஞானமாகிவிடாது. எங்கே அந்த பரம தத்துவம் அறியப்படுகிறதோ யோக பயிற்சியின் அந்த உயர்வான நிலைக்கு பெயரே ஞானமாகும். பரமாத்மாவின் நேரடியான தரிசனத்துடன் சேர்த்து கிடைக்கின்ற அனுபூதிக்கு பெயரே ஞானமாகும். இத்துடன் முரண்படுகின்ற அனைத்தும் அஞ்ஞானம் எனப்படும். இந்த முறையில் எல்லாவற்றையும் கூறிய பிறகும் கூட இந்த 14வது அத்தியாயத்தில் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, அந்த ஞானங்கள் எல்லாவற்றையும் விட பரம மேன்மையான ஞானத்தினை நான் மறுபடியும் உனக்காக கூறுவேன் என்கிறார். யோகீஸ்வரர் இதையே தான் மீண்டும் விளக்குவதற்கு முற்படுகிறார். ஏனெனில் மிகவும் நல்ல முறையில் சிந்தனை செய்யப்பட்டிருந்தாலும் கூட மறுபடியும் மறுபடியும் அந்த சாஸ்திரத்தை பார்த்து கொண்டிருக்கும் பழக்கத்தை மட்டும் கைவிட்டு விடவே கூடாது. இது மட்டும் அல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சாதனை பாதையில் தீவிரமாக முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சத்குருவின் ஆன்ம வடிவத்திற்குள் நுழைவு பெற்றுக் கொண்டே செல்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரம்மத்தில் இருந்து புதிய புதிய ஆன்மீக அனுபவங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும். இந்த அனுபவங்களை எல்லாம் சத்குருவாகிய மகாபுருஷரேதான் கொடுக்கிறார். எனவேதான் ஸ்ரீகிருஷ்ணர் மறுபடியும் கூறுவேன் என்கிறார். ஞானங்கள் எல்லாவற்றையும் விடவும் அதி உத்தமமான ஞானத்தை நான் மறுபடியும் உனக்காக கூறுவேன் என்கிறார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், பரம் பூயः பிரவக்ஷாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திமிதோ கதாः. அர்ஜுனா, ஞானங்கள் எல்லாவற்றை விடவும் அதி உத்தமமான ஞானமாகிய பரம ஞானத்தை நான் மறுபடியும் உனக்காக கூறுகிறேன். இதனை அறிந்துதான் எல்லா முனிவர்களும் இந்த உலகியலில் இருந்து விடுதலை பெற்று
பரமசித்தியை அடையப் பெற்றனர். இதம் ஞானமுபாஸ்ரித்ய மம சாதர்ம்யமாகதாः சர்கேபி நோபஜாயந்தே பிரளயே ந வ்யதந்தி ச. இந்த ஞானத்தின் வெகு அருகாமை வரை சென்று அதையே நன்கு பற்றிக்கொண்டு செயல்முறை பாதையில் ஆன்மீக கிரியையை செய்து கொண்டே என்னுடைய ஆன்ம வடிவத்தை அடையப் பெற்றவர்கள் படைப்பின் ஆரம்பத்தில் மீண்டும் பிறப்பதில்லை. பிரளய காலத்திலும், அதாவது உடலானது முடிவு பெறும் தருவாயிலும் நிலை குலைந்து போவதில்லை. ஏனெனில் மகா புருஷரை பொறுத்தவரையில் உடலின் முடிவு என்பது எப்பொழுது அவர் ஆன்ம வடிவத்தை அடையப் பெறுகிறாரோ அப்பொழுதே நிகழ்ந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவருடைய உடலானது அவர் தங்கியிருக்கின்ற வீடு மட்டுமே ஆகும். மறுபிறவி எதுவரை நிகழ்கிறது? எதுவரை அனைவரும் மறுபிறவி எடுக்க வேண்டியுள்ளது? இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். மம யோனிர்மஹத் ப்ரஹ்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவः சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. அர்ஜுனா, என்னுடைய அஷ்டதா மூல பிரகிருதியே மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் பிறப்பிடமாகும். அதில் நான் உயிர் உணர்வு என்னும் விதையை விதைக்கிறேன். அந்த ஜடம் மற்றும் உயிர் உணர்வு ஆகியவற்றின் சேர்க்கையால்தான் எல்லா உயிர்களும் உற்பத்தியாகின்றன. சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தயः சம்பவந்தி யாः தாசாம் பிரம்ம மஹத்யோனி அஹம் பீஜப்ரதः பிதா. குந்தியின் மைந்தனே, எல்லாவிதமான யோனிகளிலும் எத்தனை உடல்கள் உற்பத்தியாகின்றனவோ அவை அனைத்தையும் கர்ப்பத்தில் தாங்குகின்ற 8 வகையான வேறுபட்ட தத்துவங்களால் ஆக்கப்பட்ட மூல பிரகிருதியே அவற்றிற்கெல்லாம் தாயாகும். அவற்றில் உயிர் உணர்வு என்ற விதையை விதைக்கின்ற நானே தந்தையாவேன். வேறு எந்த தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. எதுவரைக்கும் ஜடம், உயிர் உணர்வு ஆகியவற்றின் சேர்க்கை இருக்கிறதோ அதுவரைக்கும் பிறவி கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதற்கு நிமித்த காரணமாக யாரேனும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். இந்த ஜீவாத்மாவானது உடலில் ஏன் சிறைப்படுகிறது? இது பற்றி கூறுகிறார். சத்வம் ரஜஸ்தம இதி குணாः பிரகிருதி சம்பவாः நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம். பெரும் தோள்களை உடையவனே அர்ஜுனா, சத்துவ குணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று இயற்கையில் இருந்து உற்பத்தியான 3 குணங்கள்தான் இந்த அழிவற்ற ஜீவாத்மாவை உடலில் பிணைத்து வைத்துள்ளன. எந்த முறையில்? தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. பாவம் அற்றவனே அர்ஜுனா, அந்த 3 குணங்களிலும் ஒளி வீசுகின்ற சத்துவ குணமோ மாசற்று நிர்மலமாக இருக்கின்ற காரணத்தால்
சுகம் மற்றும் ஞானத்தின் மீது பற்று வைத்துக் கொண்டு ஆத்மாவை இந்த உடலில் பிணைத்து வைக்கிறது. சத்துவ குணமும் கூட ஒரு பந்தமே ஆகும். இதில் வித்தியாசம் என்னவென்றால், உண்மையான ஆன்ம சுகம் பரமாத்மாவிடம் மட்டுமே உள்ளது. மேலும் அந்த இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்தல் என்கின்ற சாட்சாத்காரத்திற்கு பெயரே ஞானமாகும். எதுவரைக்கும் பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்தல் என்கின்ற சாட்சாத்காரம் கிடைக்கவில்லையோ அதுவரை இந்த சத்துவ குணமானது இந்த உடலில் பிணைக்கப்பட்டிருக்கிறது. रजो रागात्मकं विद्धि तृष्णासङ्गसमुद्भवम् तन्निबध्नाति कौन्तेय कर्मसङ्गेन देहिनम्. அர்ஜுனா, ஆசைகள் உயிருடனும் விழிப்புற்றும் இருக்கின்ற நிலையே ரஜோகுணமாகும். ஆசைகள், பற்றுதல் ஆகியவற்றால் உற்பத்தியாகிறது இந்த ரஜோகுணம் என்று அறிந்து கொள். அது ஜீவாத்மாவை கர்மம் மற்றும் அதன் பலனில் பற்று வைத்துக் கொண்டு இந்த உடலில் பிணைக்கிறது. ரஜோகுணம் கர்மத்தில் ஈடுபடச் செய்கிறது. तमस्त्वं ज्ञानजं विद्धि मोहनं सर्वदेहिना प्रमादालस्य निद्राभि तन्निबध्नाति भारत. அர்ஜுனா, உடல் தரித்துள்ள அனைத்து உயிரினங்களையும் மோகத்தில் ஆழ்த்துகின்ற தமோ குணத்தை நீ அஞ்ஞானத்தில் இருந்து தோன்றியது என்றே அறிந்து கொள். இது ஆத்மாவை கவனக்குறைவு, வீணான செயல்கள், சோம்பல், உறக்கம் ஆகியவற்றின் மூலமாக இந்த உடலில் பிணைக்கிறது. இங்கே உறக்கம் என்பதற்கு தமோ குணத்தவன் அதிகமாக தூங்குவான் என்று பொருள் அன்று. உடல் உறங்குவதை பற்றியல்ல பேச்சு. இந்த உலகமே ஒரு இரவு. தமோகுணம் உடையவன் இந்த உலகம் என்னும் இரவில் இரா பகலாக மூழ்கி கிடக்கிறான். ஆன்ம வடிவத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் சுய நினைவின்றி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான். இதுவே தமோ குண உறக்கம் எனப்படுகிறது. எவன் இதில் சிக்கிக் கொண்டுள்ளானோ அவனே உறங்கிக் கிடக்கிறான். இப்போது 3 குணங்களுக்கும் இடையில் உள்ள பிணைப்பை பற்றிய ஒட்டுமொத்தமான வடிவத்தை வர்ணிக்கிறார். सत्वं सुखे संजयति रजः कर्मणि भारत ज्ञानमावृत्य तु तमः प्रमादे संजयत्युत. அர்ஜுனா, சத்துவகுணம் சுகத்தில் ஈடுபடுத்துகிறது. என்றும் நிலையாக உள்ள மேலான சுகமாகிய இறை சிந்தனை ஓட்டத்தில் ஈடுபட வைக்கிறது. ரஜோகுணம் கர்மத்தில் ஈடுபட வைக்கிறது. மேலும் தமோ குணமோ ஞானத்தை திரையிட்டு மறைத்து கவனமின்மை மூலமாக ஆழ்மனத்தை வீணான செயல்களில் ஈடுபடத் தூண்டுகிறது. குணம் என்பது ஒரே இதயத்தில்தான் இருக்கிறது எனும்போது தனித்தனியாக எவ்வாறு பிரிந்திருக்கிறது? இது பற்றி யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். रजस्तमश्चाभिभूय सत्वं भवति भारत रजः सत्वं तमश्चैव तमः सत्वं रजस्तथा. அர்ஜுனா,
ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் ஆகியவற்றை அடக்கி சத்துவகுணம் மேலெழுகிறது. அதே போன்றுதான் சத்துவகுணம் மற்றும் தமோகுணத்தை அடக்கி ரஜோகுணம் மேல் எழுகிறது. இந்த முறையில் ரஜோகுணம் மற்றும் சத்துவகுணம் ஆகியவற்றை அடக்கி தமோகுணம் மேல் எழுகிறது. எப்பொழுது எந்த குணம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வது? सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यदा तदा विद्यात् विवृद्धं सत्त्वमित्युत. எந்த காலத்தில் இந்த உடல் மற்றும் ஆழ்மனது அனைத்து புலன்களிலும் இறைவனின் தெய்வீக மகிமைகளுடன் கூடிய ஆன்ம வெளிச்சம், இறைவனை அறியும் ஆற்றல் உற்பத்தியாகிறதோ அந்த காலத்தில் சத்துவகுணம் மேலோங்கிவிட்டது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் லோப பிரவிருத்திராரம்ப கர்மணாம ஸ்ப்ரிஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருத்தே பரதர்ஷப. அர்ஜுனா, ரஜோகுணம் மேலெழும்போது பேராசை, காரியத்தில் ஈடுபடும் முயற்சி, கர்மங்களை தொடங்குதல், அமைதியின்மை, அதாவது மன சஞ்சலம், புலன் இன்ப போகங்களில் நாட்டம், இவை அனைத்தும் உற்பத்தியாகின்றன. அப்ரகாஷோ பிரவ்ருத்திஷ்ச பிரமாதோ மோஹ ஏவ ச தமஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருத்தே குரு நந்தன. அர்ஜுனா, தமோகுணம் மேலோங்கியவுடன் அப்பிரகாச, இறைவனின் தெய்வீக மகிமைகள் பொருந்திய பிரகாசத்தை நோக்கி, அதாவது ஆன்ம வடிவத்தை நோக்கி முன்னேறிச் செல்ல விரும்பாத இயல்பு, காரியம் கர்ம செய்வதற்கு தகுதி படைத்த வேள்வியின் சிறப்புமிக்க செயல்முறை எனப்படும் நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய்வதில் பின்னடைவு, ஆழ்மனத்தில் வீணான செயல்களின் ஆதிக்கம் பெருகியிருத்தல் மற்றும் இதே உலகியலில் மூழ்கடிக்கச் செய்யும் அனைத்து விதமான எண்ணங்கள், இவை அனைத்தும் உற்பத்தியாகின்றன. இந்த குணங்களைப் பற்றிய அறிவால் என்ன பயன்? யதா சத்வே பிரவ்ருத்தே து பிரலயம் யாதி தேஹப்ருத் ததோத்தமவிதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே. எப்பொழுது இந்த ஜீவாத்மாவானது சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் காலத்தில் மரணத்தை தழுவுகிறதோ அப்பொழுது அந்த ஆன்மா மேலான கர்மங்களை செய்பவர்கள் வாழும் தெய்வீக உலகங்களை அடையப் பெறுகிறது. அத்துடன் ரஜசி பிரலயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் காலத்தில் மரணத்தை அடைபவன் கர்மங்களை செய்வதில் பற்று உடையவர்களுக்கு மத்தியில் பிறவி எடுக்கிறான். மேலும் தமோகுணம் மேலோங்கி இருக்கும் காலத்தில் மரணத்தை அடைபவன் அறிவிலிகளின் கர்ப்பத்தில் பிறவி எடுக்கிறான். இவற்றில் புழு பூச்சிகள் முதலான தாழ்ந்த பிறவிகள் எனப்படும் அனைத்தும் அடங்கும். ஆகவே குணத்தளவில் கூட மனிதர்கள் சத்துவ குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். படைப்பின் இந்த வங்கியானது உங்களால் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் குணங்கள் அனைத்தையும் நீங்கள் மரணமடைந்த பிறகும் கூட
பாதுகாப்பாக வைத்திருந்து மீண்டும் உங்களுக்கே திரும்ப கிடைக்குமாறு செய்யும் பணியை செவ்வனே நிறைவேற்றி வருகிறது. கர்மண சுக்ரிதஸ்யாஹு சாத்விகம் நிர்மலம் ஃபலம் ரஜசஸ்து ஃபலம் துக்கம் அஜ்ஞானம் தமஸः ஃபலம். சாத்வீக கர்மத்தின் பலன் சத்துவகுணம், தூய்மை, சுகம், ஞானம், வைராக்கியம் முதலானவை என்று சொல்லப்படுகிறது. ராஜச கர்மத்தின் பலன் துக்கம், தாமச கர்மத்தின் பலன் அஞ்ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. சத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவ ச பிரமாதமோஹௌ தமசோ பவதோ ஞானமேவ ச. சத்துவ குணத்தால் ஞானம் பிறக்கிறது. இறைவனின் தெய்வீக மகிமைகள் அனுபூதியில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ரஜோகுணத்தால் சந்தேகமே இல்லாமல் லோபம் பிறக்கிறது. மற்றும் தமோ குணத்தால் கவனமின்மை, மோகம், சோம்பல், அஞ்ஞானம் ஆகியவை பிறக்கின்றன. இவை உற்பத்தியாகி எந்த நிலையை பெற்றுத் தருகின்றன? ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா மத்யே திஷ்டந்தி ராஜசா ஜகன்ய குணவ்ருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசா. சத்துவ குணத்தில் நிலை பெற்றுள்ள மனிதன் மூல பரம்பொருளாகிய அந்த பரமாத்மாவை நோக்கி முன்னேறிச் செல்கிறான். தூய்மையான உலகங்களை அடைகிறான். ரஜோகுணத்தில் நிலை பெற்றுள்ள மனிதன் நடுத்தரமான நிலையில் உள்ள மனிதனாகிறான். அவனிடம் சாத்வீகம், விவேகம், வைராக்கியம் ஆகியவைகளும் இருப்பதில்லை. அதே சமயம் கீழ்த்தரமான புழு பூச்சி யோனிகளிலும் பிறக்க மாட்டான். மாறாக மறுபிறவி எடுக்கிறான். இகழத்தக்க, நிந்தனைக்கு உரிய தமோகுணத்தில் நிலை பெற்றுள்ள தாமசீக மனிதனோ பறவைகள், மிருகங்கள், புழு பூச்சிகள் முதலான கீழ்த்தரமான தாழ்ந்த யோனிகளில் பிறக்கிறான். இந்த முறையில் 3 குணங்களுமே ஏதேனும் ஒரு வழியில் பிறவி எடுக்கவே காரணமாக அமைகின்றன. எவன் ஒருவன் குணங்களையெல்லாம் கடந்து விடுகிறானோ அவன் பிறவி என்னும் பந்தத்தில் இருந்து விடுதலை பெற்று விடுகிறான். என்னுடைய ஆன்ம வடிவத்தை அடையப் பெறுகிறான். இது பற்றி கூறுகிறார். நான்யம் குணேभ्यः கர்த்தாரம் யதா த்ரஷ்டானுபஷ்யதி குணேभ्यश्च பரம் வேத்தி மத்பாவம் சோதிகச்சதி. எந்த காலத்தில் சாட்சி உருவமாக இருக்கின்ற ஆன்மாவானது 3 குணங்களைத் தவிர வேறு எதையும் செய்பவராக காண்பது இல்லையோ, 3 குணங்களையெல்லாம் தாண்டி வெகு அப்பால் இருக்கின்ற பரம தத்துவத்தை அறிந்து தன்னில் முழுவதுமாக அதனை வரித்துக் கொண்டு விடுகிறதோ, அந்த காலத்தில் அந்த மனிதர் என்னுடைய ஆன்ம வடிவத்தை அடையப் பெறுகிறார். சாதனையை தொடர்ந்து செய்து கொண்டே சென்று அந்த பரம தத்துவமாகிய பரமாத்மாவின் நேரடியான தரிசனம் வாய்க்கப் பெற்று விடுகிற போதுதான் குணங்களைத் தவிர செயல்படுவது என்று வேறொன்றும் இல்லை என்பது தெரிய வருகிறது. அந்த சமயத்தில்தான் மனிதன்
3 குணங்களையும் தாண்டி அப்பால் சென்று விடுகிறான். இது வெறுமனே மனத்தளவில் கற்பனை செய்து ஏற்றுக்கொள்வது அல்ல. இது பற்றி மேலும் கூறுகிறார். குணாநேதானதீத்யத்ரீன் தேஹி தேஹ சமுத்பவான் ஜன்ம மிருத்யுஜரா துக்கைர் விமுக்தோ மிருதமஸ்னுதே. மனிதன் இந்த ஸ்தூல உடல் உருவாவதற்கு காரணமாக அமைகின்ற 3 குணங்களுக்கும் அப்பால் கடந்து சென்று பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் அனைத்து விதமான துக்கங்களிலிருந்தும் மிகவும் சிறப்பான முறையில் விடுதலையடைந்து மரணமில்லா பெருவாழ்வை அடையப் பெறுகிறான். இது பற்றி அர்ஜுனன் கேள்வி எழுப்பினான். அர்ஜுனன் கூறுகிறான், கைர்லிங்கை ஸ்திரீன் குணாநேதா அதீதோ பவதி பிரபோ கிமாச்சாரः கதம் சைதான் ஸ்திரீன் குணானதிவர்த்ததே. பிரபு, இந்த 3 குணங்களையும் கடந்து அப்பால் செல்கின்றவன் எந்தெந்த லட்சணங்கள் கைகூடப் பெறுகிறான்? எத்தகைய முறையில் அவன் நடந்து கொள்கிறான்? எந்த வழியின் மூலமாக இந்த 3 குணங்களையும் கடந்து அப்பால் போகிறான்? ஸ்ரீ பகவான் கூறுகிறார், பிரகாசஞ்ச பிரவృத்திஞ்ச மோஹமேவ ச பாண்டவ ந த்வேஷ்டி சம்பிரவృத்தானி ந நிவ்ருத்தானி காங்க்ஷதி. அர்ஜுனனின் மேலே கூறப்பட்டுள்ள 3 கேள்விகளுக்கும் விடையளிக்கும் வகையில் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அர்ஜுனா, எவனொருவன் சத்துவ குணத்தின் செயல்படு நிலையாகிய தெய்வீக மகிமை பொருந்திய ஆன்ம பேரொளி, ரஜோகுணத்தின் செயல்படு நிலையாகிய கர்மத்தில் ஈடுபாடு, தமோகுணத்தின் செயல்படு நிலையாகிய மோகம் ஆகிய இவைகளெல்லாம் வாய்த்த இடத்தில் வெறுப்படைவதோ ஒழிந்த இடத்தில் விரும்புவதும் இல்லையோ, அத்துடன் உதாசீனவதாசீனோ குணைர்யோ ந விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நேங்கதே. எவன் ஒருவன் இந்த முறையில் விருப்பு மற்றும் வெறுப்பின்றி இருப்பதற்கு ஒப்பானதொரு நிலையில் நிலை பெற்றவனாகவும் குணங்களின் மூலமாக தடுமாற்றம் அடைய முடியாதவனாகவும் இருக்கிறானோ, அவனே குணம் குணத்திலேயே செயல்படுகிறது என்று உள்ளதை உள்ளபடிக்கு அறிந்து கொண்டு தன் நிலையில் இருந்து நழுவிப் போவதில்லை. அப்போதுதான் அவன் குணங்களையெல்லாம் கடந்து அப்பால் செல்கிறான். சமதுக்க சுக ஸ்வஸ்தः சமலோஷ்டாஸ்ம காஞ்சனः துல்லிய பிரியா பிரியோ தீரஸ் துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிः. எவன் ஒருவன் நிரந்தரமாக தனித்துவத்தில், அதாவது ஆன்ம உணர்வில் நிலை பெற்று இருக்கிறானோ, சுகம் மற்றும் துக்கத்தில் சமமாக இருக்கிறானோ, கல்லையும் மண்ணையும் பொன்னையும்
பொருட்களையும் சமமாக காண்கிறானோ, தைரியமானவனோ, விரும்பத் தகுந்தது விரும்பத்தகாதது ஆகிய இரண்டையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்கிறானோ, புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றை ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்கிறானோ, மற்றும் மானாபமானயோஸ்துல்யஸ் துல்யோ மித்ராரிபக்ஷயோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதः ச உச்யதே. எவன் ஒருவன் மானம் மற்றும் அவமானத்தை சமமாகவும், நண்பர் பகைவரிடம் பாரபட்சம் எதுவும் இன்றி நடுநிலையாகவும் இருக்கிறானோ, எல்லா ஆரம்பங்களிலிருந்தும் தன்னை முழுவதுமாக விடுவித்துக் கொண்டுள்ள அவனே குணங்களையெல்லாம் கடந்து அப்பால் சென்றவன் குணாதீதன் எனப்படுகிறான். 22வது ஸ்லோகத்தில் இருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் குணங்களையெல்லாம் கடந்து அப்பால் சென்ற குணாதீதரின் லட்சணங்கள் மற்றும் அவருடைய நடைமுறைகள் பற்றியும் சொல்லும் பொழுது, அவர் தன்னுடைய நிலையிலிருந்தும் நழுவுவதில்லை என்றும், குணங்களின் மூலமாக அவரை தடுமாற்றமடையச் செய்யவும் முடியாது என்றும், உறுதியான நிலைப்பாட்டை உடையவர் என்றும் சொல்லப்பட்டது. மாம் சயோ வ்யபிசாரேண பக்தியோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. எவன் ஒருவன் இஷ்ட தெய்வத்தை தவிர மற்ற எல்லாவிதமான உலகியல் நினைப்புகளில் இருந்தும் நிரந்தரமாக விலகி இருந்து கொண்டு யோகத்தின் மூலமாக இடைவிடாமல் என்னையே வழிபாடு செய்கிறானோ, அவன் இந்த 3 குணங்களையும் நல்ல முறையில் தாண்டிச் சென்று பரபிரமத்துடன் ஒன்றுபடும் தகுதியை பெற்று விடுகிறான். இதற்கு பெயர்தான் கல்பம் எனப்படுகிறது. பிரம்மத்துடன் இணைந்து ஒருமை உணர்வை பெறுவதே உண்மையான கல்பம் ஆகும். நிலைத்த உணர்வுடன் நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை கடைபிடித்து ஒழுகாமல் குணங்களையெல்லாம் கடந்து அப்பால் செல்லவே முடியாது. கடைசியில் யோகேஸ்வரர் தீர்மானிக்கும் வகையில் கூறுகிறார், ब्रह्मणो हि प्रतिष्ठाहम् अमृतस्याव्ययस्य च शाश्वतस्य च धर्मस्य सुखस्यैकान्तिकस्य च. அர்ஜுனா, அந்த அழிவற்ற பிரம்மத்திற்கும் மாறாத சாஸ்வதமான தர்மத்திற்கும் அந்த அகண்ட ஓர் நிலைப்பட்ட ஆனந்தத்திற்கும் நானே உறைவிடமாவேன். அதாவது பரமாத்மாவில் நிலை பெற்றுள்ள சத்குருவே இவை அனைத்திற்கும் உறைவிடமாவார். ஸ்ரீகிருஷ்ணரும் ஒரு யோகேஸ்வரர் ஆவார். எவரேனும் தத்துவத்தில் நிலை பெற்ற புலன் உணர்வுகளை கடந்து ஆன்ம வடிவத்தில் நிலைத்துள்ள மகாபுருஷருடைய சரணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்தகைய ஒருவர் மூலமாக மட்டுமே இதை அடைவது சாத்தியமாகிறது. முடிவுரை. இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, ஞானங்களிலெல்லாம் அதி உத்தமமான பரமஞானத்தை நான் மறுபடியும் உனக்காக கூறுகிறேன். இதை அறிந்து கொண்டு முனிவர்கள் இறை வழிபாட்டின் மூலமாக என்னுடைய ஆன்ம வடிவத்தை அடையப் பெற்றுள்ளனர்.
அதற்கு பிறகு அவர்கள் படைப்பின் ஆரம்பத்தில் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை. இயற்கையில் இருந்து தோன்றிய ரஜோ, சத்துவ மற்றும் தமோ குணங்களே இந்த ஜீவாத்மாவை உடலில் பிணைத்து வைக்கின்றன. அவன் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமோ அதனுடைய முழு உருவத்தையும் விளக்கும் வகையில் யோகீஸ்வரர் அஷ்டதா மூல பிரகிருதியே கர்ப்பத்தில் தாங்குகின்ற தாயாவாள். நான் தான் அதில் ஜீவ உணர்வு எனப்படும் விதையை விதைக்கின்ற தந்தையாவேன். வேறு எந்த தாயோ தந்தையோ இல்லை. எதுவரை இந்த வரிசை கிரமம் தொடர்கிறதோ அதுவரை இந்த அசைவன, அசையாதவை, நகர்வன, நகராதவை, இடம்பெயர்வன, இடம்பெயராதவை என்று அனைத்தும் அடங்கிய ஒட்டுமொத்த உலகிலும் நிமித்த காரணமாக யாரேனும் தாயாகவோ தந்தையாகவோ இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உண்மையில் இயற்கையே தாய், நான் தான் தந்தையாவேன் என்கிறார். இது பற்றி அர்ஜுனன் 3 கேள்விகள் கேட்டான். அவை முறையே: குணங்களையெல்லாம் கடந்த குணாதீதரின் லட்சணம் என்ன? அவருடைய நடைமுறை யாது? மனிதன் எந்த வழியில் சென்று இந்த 3 குணங்களையும் கடந்து அப்பால் செல்கிறான்? இம்முறையில் யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் குணாதீதரின் லட்சணம், அவருடைய நடைமுறை ஆகியவற்றை எடுத்துக் கூறினார். மேலும் கடைசியில் குணங்களையெல்லாம் கடந்து செல்வதற்கான உபாயத்தை கூறும்போது அவர், எவனொருவன் நிரந்தரமான பக்தி மற்றும் யோகம் மூலமாக என்னையே நிரந்தரமாக இறை வழிபாடு செய்கிறானோ அவனே 3 குணங்களையும் கடந்து அப்பால் செல்கிறான் என்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அகண்ட ஒருநிலைப்பட்ட ஆனந்தம், என்றும் நிலையான மாறாத சாஸ்வத தர்மம், மரணமில்லா பெருவாழ்வு ஆகியவற்றின் அவசியம் ஏற்பட்டால் இவை அனைத்தையும் அடைவதற்கான ஒரே வழி சத்குரு மட்டுமே ஆவார். இந்த முறையில் யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் நானே அனைவருக்குமான புகலிடம் என்று எடுத்துரைத்து இந்த 14வது அத்தியாயத்தை நிறைவு பெறச் செய்கிறார். இந்த அத்தியாயத்தில் குணங்களின் விரிவான விளக்கம் இடம்பெற்றுள்ளது. இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலும் ஆகிய குணத்ரய விபாக யோகம் என்ற பெயருடைய 14வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்று ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் குணத்ரய விபாக யோகம் என்ற பெயருடைய 14வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம் தத் சத்.